விக்ரம் சார் போய் மூஞ்சில கோடு விட்டு போட்டுருவாரு. பார்த்துருப்பேன் அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல கோடு வாங்கிக்கிறாரு. பேசாம இந்த படத்துக்கு வந்து சனிக்கிழமை வச்சுக்கலாம். படம் வந்து ரொம்ப நல்ல படம் தான். எனக்கு வந்து எஸ்.ஜே. சூர்யா நானின்னும் போது எனக்கு ஜெர்சின்னு ஒரு படம் வந்து ஒரு பண்ணியிருந்தார் நானி. ஸோ அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி சரி அவர்கிட்ட போய் பார்க்கலாம் தான் வந்தது. நல்லா இருக்குண்ணா படம் வந்து ரொம்ப மாசாக இருக்குது. ஒரு மசாலா ஃபிலிம் தான். ஸோ மசாலா ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய தமிழ் படங்கள் தில் தூள் அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டைப்பிக்கலான ஃபிலிம் தான். பட் தான் அந்த ஸ்க்ரீன் பிளேவர் இது வேறு. பட் இருந்தாலும் அந்த டைப் தான் அந்த ஃபிலிமு. நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அது ஃப்ரேம்ஸ்லேயும் இந்த ஸ்க்ரீனில் வரும்போது ஒர்க் ஆகணும். இது நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நானி வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. நானியோட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு சிரஞ்சீவி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும். மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணுவார். அந்த டான்ஸு ஃபைட்ஸ்லாம் சிரஞ்சீவி ஒரு மாடலாக இருக்கும். பாலகிருஷ்ணாலாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவரோட ஆக்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லிமிட்டடாக இருக்குது. ஸோ ரொம்ப ஓவராக இல்லாமல் நம்பாத விஷயம் அப்படி இப்படி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எப்போதும் போல் அதே பேட்டர்ன் அதே வில்லனிக்கு தான் கொஞ்சம் ஓவரு அந்த மீட்ரு கொஞ்சம் அதிகமாக தான் போகும். பட் அது ஆடியன்ஸ் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இல்லை, நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இரிட்டேட் ஆனால் தான் கஷ்டம். ஐயோ பார்க்க முடியலன்னு ரொம்ப நல்லா இருக்குது. பட் எஸ்.ஜே. சூர்யாவும் வந்து நம்ம தமிழில் நிறைய இந்த மாநாட்டிலலாம் பார்த்து அதே டென்ஷனு எமோஷன்ஸ் அந்த எல்லாம் கொட்டி தீர்த்துருக்காரு. நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. படம் வந்து நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து நல்ல ஃபுல்ஃபில்லான ஃபிலிம். எங்கேயுமே லேக் இல்லாமல் நல்ல ஒரு கிரிப்பியான ஃபிலிம்ஸ் தான். ஹீரோயினா பிரியங்கா மோகன் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப ஒரு இந்த படத்துக்கு கிரிப்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா சாங்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை. பட் ஆனால் இது நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குது. சாங்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை. எனக்கு படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்டர்டைன்மெண்ட், ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட். எக்ஸ்பெக்டே பண்ணலண்ணா. நானியோட ஃபேனு. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டேன். ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த படம் மொக்கையாக இருந்தாலும் சரி சூப்பராக இருந்தாலும் சரி அந்த படத்தை நான் பார்த்துருவேன். ஃபஸ்ட்டே பார்க்கணுன்னு நினச்சி வந்தேன், பார்த்துட்டேன். ஒரு வழியாக பார்த்துட்டேன். நானியோட ஆக்டிங்கும் எஸ்.ஜே. சூர்யா சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. தரமான செய்கையாக இருந்துச்சு. எனக்கு இன்டர்வல் சீன் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் சீனு அப்புறமா நானி சாரோட இன்ட்ரோ அந்த பைக்கில் ஒரு மாதிரி வராரு, அதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ். அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. அதனால் ஆக்சுவலாக அதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். வாரம் டெய்லி கோவப்படுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் கோவப்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. படத்தை பார்த்து அது வேணா கற்றுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் கோவப்பட்டா அது நியாயமாக இருக்கணும். அந்த கோவமும் நியாயமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க இல்லைனாலும் இந்த படம் ஓடி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு படம். நான் அட்லி மிஞ்சிட்டு அந்த படம் டைப்பு. ஏன்னா ஒரு 7-8 தமிழ் படங்களை பார்த்த ஃபீலிங் தான். இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் எப்படி மாதிரி அந்த விக்ரம் வந்து தில்லுன்னு ஒரு படம் பார்த்திங்களா. விக்ரம் சார் தில்லுன்னு ஒரு படத்தில் நினச்சிப்பாரு யாரு அந்த ஆசிஸ் வித்யான்னு சொல்லிட்டு. அதில் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், பொய்த்தனம் மொழ மாதிரி தனம் போலீஸ்ன்னு சொல்லிட்டு போலீஸ்ன்னு வருவான். ஆனால் பொய்த்தனம் மொழ மாதிரி தனம் பண்ணிட்டுருப்பாரு. விக்ரம் சார் போய் மூஞ்சில கோடு விட்டு போட்டுருவாரு. பார்த்துருப்பேன் அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல கோடு வாங்கிக்கிறாரு. இவர் இந்த நானி கேரக்டர் பார்க்கும்போது விக்ரம் ஈவன் வேற மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பீங்களா. அந்த கேரக்டர் அப்படியே அதில் எப்படி கட்டி போய் அடிப்பாரோ அதுதான் ஞாபகம் வந்துட்டு போட்டனால. அதுவும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துறாங்க அவர் எப்படிப்பட்ட ஆளு நானி இப்படி சொல்றதுக்கு. அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சத்தியம் வாங்கி கோவம் வந்து அதிகமாக இருந்தால ஸ்கூல் விட்டு எடுக்க போகிறோம்பா, டிஸ்மிஸ் பண்ண போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோபத்தை காட்டு, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோபத்தை காட்டினா அந்த ஒரு நாள் மட்டும் ஏதாவது கோபத்தை வந்தால் வெளிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டுனால அந்த சனிக்கிழமை மட்டும் போய் அவர் என்னென்ன கோபம் இந்த பக்கத்துலலாம் தீர்த்துக்கிறாரு. பேசாமல் இந்த 10க்கு வந்து சனிக்கிழமை வச்சுக்கலாம். ஒன்று சார் அதுவும் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அதுவும் சார் சுதந்திரன்னு ஒரு படம் இருக்கும். அதில் சோப்ராஜ் சொல்லிட்டு வில்லன் இருப்பான். அவனை போட்டு சாடிப்பாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. அதே மாதிரி என்ன செஞ்சு சோக்குல குலம் சொல்லிட்டு வரதுனால ஒன்றும் அவ்வளோ செட் ஆகலை. ஏன்னா வந்து எதுக்கு தான் வந்து இந்த வேற எந்த படம் மாட்டினால இந்த படத்தை உட்காந்து கும்மி ஏற்றுறாங்க. 3 மணி நேரம் ஆயிங்க 2.5 மணி நேரம். அது வந்து படத்தில் ஒன்றும் நல்ல விஷயம் சொல்ல வேணா வயசு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகனே இவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு டியூட் சாங்கு, நானி கூட சேர்ந்து ஒரு ஐட்டம் சாங் எதுவுமே இல்லை. ஒரு லவ் ரொமான்டிக் சாங் அது வரைக்கும் நல்லா தப்பிச்சோம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அது வச்சு நினச்சி ஏற்கனவே படம் 3 மணி நேரம் இதெல்லாம் சேர்த்து நினச்சி ஒரு 3-4 மணி நேரம் வந்து படம் வந்து அந்த அனிமல் படம் மாதிரியா இருக்கும். ஏன்னா அந்த அனிமல் படம் 3.5 மணி நேரம் அதுதான் நான் தேட்டரில் உட்காந்துல ரொம்ப லென்த்தான ரன்னிங் டைம் அது மாதிரியா இருக்கும். தெலுங்கு அடிஷன் செட் ஆகும் போது தமிழ் அடிஷன் வந்து இந்த படம் சுத்தமாக செட் ஆகுது. ஏன்னா நிறைய தமிழ் படம் இருக்கிறதுனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. தமிழ் அடிஷன்லாம் ஓகே தான்.
மற்றபடி நம்ம யாரும் படம் பார்க்குறவங்க இந்த படம் செட் ஆகுதுன்னு சொல்லணும். இந்த படத்தில் வந்து எஸ் சூர்யா வந்து ஆரம்பிக்கும் போது நல்லா அது போக போக அவர் தெலுங்குல வந்து பேசினால அவரே தான் டப்பிங் பண்ணிக்கிறாரு. அந்த லிப்சிங்லாம் ஒன்றும் செட் ஆகலை. அதெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாநாடு மார்க்காண்டியெல்லாம் எஃப்சி சூர்யா பேசிப்பார்ல, அதை எடுத்து வீடியோ எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி பேசினா எப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிருப்பானுங்க. அது மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டு கொடுத்தாப்புல. தெலுங்குல படம் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த எஸ் சூர்யா ஆக்டிங்லாம். தமிழில் வந்து அந்த லிப்சிங்லாம் வந்து செட் ஆகிறதுனால ஒன்றும் நம்மளுக்கு செட் ஆகலை.